இஷாரா செவ்வந்தி அப்படிங்கிறது பேரை கேட்ட உடனே சும்மா அதிருதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ரஜினிர படங்களை சொல்ற மாதிரி தாங்க சொல்லுவோம். பெகோஸ் சமன் கெஹல்பத்ர பத்மே உள்ளிட்ட இலங்கையில் நடக்கிற 50% மேற்பட்ட குற்றங்களுக்கு மூளையாக செயல்படுற பிப்ரவரி 19 கொழும்பு முதன்மை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான கொலை குற்றவாளி கணேமுல்ல சஞ்சீவ இவங்க கைது செய்யப்பட்டதுக்கும் இஷாரா செவ்வந்தி இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறதுக்கும் என்ன காரணம்? இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். ஒட்டுமொத்த நாட்டையே ஒரு செவ்வந்தி அப்படிங்கிற பேர் தலையிடிக்குள்ள ஆக்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல 25 வயதான செவ்வந்தி நேபாளத்தில் இருந்து 7-8 மாதங்களுக்கு பின்னர் இலங்கை போலீசாரின் அதிரடி நடவடிக்கை மூலமாக இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கார். இந்த திகில் நிறைந்த சம்பவம் தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஆக இவ்வாறு இந்த சம்பவம் மட்டும் இல்லாமல் உலகத்தில் நடக்கிற பொதுவாக விடயங்கள் எல்லாத்தையுமே வெரி சிம்பிளாக எல்லாருக்குமே புரியும்படி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இன்றைய நாளுக்குரிய காணொலிக்குள்ள நம்ம போகலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த வருடம் 2025 பிப்ரவரி 19 கொழும்பு முதன்மை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான கொலை குற்றவாளி கணேமுல்ல சஞ்சீவ அப்படி என்று சொல்றவர். இவரை சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து நீதிமன்றத்தில் வச்சிருந்து நீதிமன்றத்தில் அவருடைய கேஸ் ஸ்டார்ட் ஆகும் பொழுது குற்றவாளி கூண்டில் கணேமுல்ல சஞ்சீவ நிறுத்தப்பட்டிருந்த பொழுது சுட்டு கொல்லப்பட்டிருந்தார். இலங்கையினுடைய சட்டம் ஒழுங்கு எங்கே பெய்து அப்படின்னு சொல்லி முழு எதிர்கட்சிகளும் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்தை பார்த்து கேள்வி எழுப்ப துவங்கினாங்க. இந்த அடிப்படையில் இந்த கொலை குற்றச்சாட்டு தொடர்புடைய ஒரு நபர் சிசிடிவி மூலமா மாற்றார். அவருடைய பேர் தான் சமிந்து தில்ஷான் அப்படிங்கிறவர் கணேமுல்ல சஞ்சீவை நேரடியாக சுட்டு கொன்றது சமிந்து தில்ஷான் அப்படிங்கிறது கண்டறியப்படுது சிசிடிவி காட்சியூடாக. இவரை பிடிக்கிற முயற்சியில் இலங்கையினுடைய விசேட அதிரடி படையினர் அந்த நாளே மிக வேகமான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் பாலாவியில வச்சு கைது செய்யப்பட்டிருந்தார் இலங்கை விசேட அதிரடி படையினராலே. சுட்டவர் இவராய் இருந்தாலும் சட்ட புத்தகத்திற்குள்ளேயே துப்பாக்கி வச்சு இவருக்கு கொண்டு போய் கொடுத்தது அப்படிங்கிறது இஷாரா செவ்வந்தி அப்படிங்கிறது பேரை கேட்ட உடனே சும்மா அதிருதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ரஜினிர படங்களை சொல்ற மாதிரி தாங்க சொல்லுவோம். அந்த இஷாரா செவ்வந்தி எங்கே அப்படிங்கிற தகவல் இப்போ அடுத்தது போலீஸாருக்கு தேவைப்படுது. மேக்சிமம் ட்ரை பண்றாங்க இலங்கையினுடைய சிசிடி, இலங்கையினுடைய சிஐடி, ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், போலீஸ் அதிபர் எல்லாருமே மேக்சிமம் ட்ரை பண்றாங்க. இவர் களுத்துறையில் இருக்கார் அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. இவர் மித்தனியாவில் இருக்கார் அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. இந்த முழு ஊர்களையுமே இலங்கையினுடைய காவல்துறை சர்ச் பண்ணி பார்க்காங்க, பிடிக்க முடியலை. இஷாரா செவ்வந்தி எங்கே போனார் அப்படிங்கிற கேள்வி கடந்த 7-8 மாதங்களாக தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருந்த நேரங்களில் தான் இந்தோனேஷியாவில் இருக்கிற ஜகார்த்தாவில் பெகோஸ் சமன் கெஹல்பத்ர பத்மே உள்ளிட்ட இலங்கையில் நடக்கிற 50% மேற்பட்ட குற்றங்களுக்கு மூளையாக செயல்படுற மிக முக்கியமான டீமை இலங்கை போலீசார் கைது செய்கிறாங்க. எல்லாருமே நாட்டுக்கு கூட்டிக்கு வராங்க. கூட்டிக்கு வந்தது பிறகு நிறைய போதைப் பொருட்கள் எல்லாம் பிடிபட்டு இருந்துச்சு. அது எல்லாருமே நீங்க தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓகே, இவங்க கைது செய்யப்பட்டதுக்கும் இஷாரா செவ்வந்தி இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, கெஹல்பத்ர பத்மே தான் கணேமுல்ல சஞ்சீவை கொலை செய்யணும் அப்படிங்கிற ஓர்டரை சமிந்து தில்ஷானுக்கு போட்டிருக்கார். கெஹல்பத்ர பத்மே தான் கணேமுல்ல சஞ்சீவை கொலை செய்யணும் அப்படிங்கிற ஓர்டரை இஷாரா செவ்வந்திக்கு போட்டிருக்கார். ஆக கெஹல்பத்ர பத்மேவினுடைய தலைமையின் கீழே தான் கணேமுல்ல சஞ்சீவ கொல்லப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது இப்ப விசாரணை செஞ்சு கொண்டிருக்கிற இலங்கையின் உயர் விசாரணை புலனாய்வு பிரிவுக்கு இந்த தகவல் கிடைக்குது. ஆக எவ்வளவு டச் ஆகிக்கன்னு பார்த்தீங்க தானே. ஸோ இவர் இப்ப கொடுத்த தகவலின் அடிப்படையில் இஷாரா செவ்வந்தி எங்க இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பின்னர் நிறைய திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி இஷாரா செவ்வந்தி கோர்ட்ஸ்ல இருந்து தப்பிச்சு போனா அப்படிங்கிறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். இஷாரா செவ்வந்தி புத்தகத்துக்குள்ள துப்பாக்கி எடுத்து சமிந்து தில்ஷானுக்கு கொடுத்த உடனே சமிந்து தில்ஷான் மன்னார் ஊடாக வெளிநாட்டுக்கு தப்பிக்கிறதான் அவருடைய பிளானா இருந்துச்சு. ஆனா இஷாரா செவ்வந்தி என்ன செஞ்சுக்காங்க அப்படின்னு சொன்னா, சாதாரணமாக போக்குவரத்து பேருந்து ஒன்றில் ஏறி மித்தனியாவுக்கு போயிருக்காங்க. மித்தனியாவில் இருந்து JK பாய் அப்படி என்று சொல்ற கென்னடி பஸ்தியாம்பிள்ளை மூலம்
மொத்தமாக கிட்டத்தட்ட 6.5 மில்லியன் இலங்கை ரூபாய் செலவழிச்சு இந்தியாவுக்கு படகு மூலம் தப்பி சென்றிருக்காங்க. படகுல இந்தியாவுக்கு போனவங்க உடனடியாக இந்தியாவில் ட்ரெயின் ஊடாக நேபாளத்துக்கு போயிருக்காங்க. நேபாளத்தில் கத்மண்டுவில் இருந்து 18 கிலோமீட்டர், கத்மண்டுங்கிறது நேபாளத்தினுடைய தலைநகரம், அதில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பாக்தாபூரில் ஒவ்வொரு மாத்தைக்கு ஒவ்வொரு வீடு வாடகைக்கு எடுத்து இவங்க தங்கி கொண்டிருந்திருக்காங்க. இவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு உரிமையாளர்கள் கேட்கும் பொழுது இவங்க எல்லாருமே இந்தியாவினுடைய குடிமக்களாக நாங்கள் கொண்டிருக்கோம், பெங்களூர் தான் எங்களினுடைய சொந்த ஊர் அப்படின்னு சொல்லி போலி ஐடென்டிட்டியில கடந்த 7 மாதங்களுக்கு மேலாக நேபாளத்தில் இவங்க வசிச்சு கொண்டு வந்திருக்காங்க. இவங்க இப்படி நேபாளத்தில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் இந்த கஹல்பத்ர பத்மேவினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இவங்க இஷார செவ்வந்தி இந்த இடத்துல தான் பக்தாபூர்ல தான் இருக்கா அப்படிங்கிறத இலங்கையினுடைய விசேட புலனாய்வுத்துறை ரெட் நோட்டீஸ், அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் அப்படின்னு சொல்லுவாங்க, சர்வதேச குற்றவாளி அப்படிங்கிற அடிப்படையில் இவங்களுக்கு ரெட் நோட்டீஸ் அடிச்சு ஸ்ரீலங்கா காவல்துறை என்ன அப்படின்னு சொன்னா நேபாளத்தில் இருக்கிற நேபாளத்தினுடைய இன்டெலிஜென்ஸ் கொடுக்காங்க, சிஐடி. அவங்க அதை சர்ச் பண்ணி பார்த்து போட்டு இந்த இடத்துல தான் இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்ரீலங்காவுக்கு மெசேஜ் ஒன்று அனுப்புறாங்க. அனுப்பின உடனே 2 ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்ல இருக்கிற இலங்கையினுடைய உயர் அதிகாரிகள் உட்பட பேலியகொட குற்றப்பிரிவின் உதவி போலீஸ் அத்தியட்சகரான ரொஹான் ஒலுகல மற்றும் இன்ஸ்பெக்டர் கிஹாண்டி சில்வா ஆகிய குழுவினர் நேபாளத்துக்கு போறாங்க. நேபாளத்துக்கு போய் நேபாளத்தினுடைய போலீஸோட அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து இவங்க இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி இஷார செவ்வந்தி இருந்த வீட்டுக்கு திடீர்னு மாதிரி டிரெக்டா போய் அந்த இடத்த ஃபுல்லா கம்ப்ளீட்டா சுற்றி வளைக்காங்க. இஷார செவ்வந்தியை கைது செய்கிறாங்க. இஷார செவ்வந்தியை கைது செய்யும் பொழுது இலங்கையிலிருந்து சென்ற போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் தரம் எங்களை விடுங்க அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. இருந்த போதிலையும் நேர்மை தவறாத இலங்கையினுடைய போலீஸ் உத்தியோகத்தர்கள் இதெல்லாம் எங்களுக்கு சரிப்பட்டு வராது, நீங்க 2 பேரும் எங்களுக்கு தேவை, முழு நாடு உங்களை தேடிக்கிறீங்க, வாங்க போ நம்ம அப்படின்னு சொல்லி அவங்க மட்டுமில்லாம அவங்களுக்கு கூட, அதாவது இஷார செவ்வந்தி மட்டுமில்லாம இஷார செவ்வந்தியோட ஒத்து போயிருக்கிற இன்னொரு முகபாவனையை கொண்ட யாழ்ப்பாணத்தினுடைய சாவகச்சேரி பெண்ணான டக்ஷி நந்தகுமார் அப்படிங்கிற பெண்ணும் அந்த இடத்துல கைது செய்யப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம மொத்தமாக இஷார செவ்வந்தி உட்பட 6 பேர் கைது செய்யப்படுறாங்க. அந்த 6 பேருடைய பேரை நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜீவதாசன் கனகராசா, தினேஷியமந்தடி சில்வா, கென்னடி பஸ்தியம்பிள்ளை, அதாவது இந்த ஜேகபாய் என்று சொல்றவர் இருக்கார் தானே, அவர் தான் இந்த கென்னடி பஸ்தியம்பிள்ளை அப்படின்னு சொல்றவர். அது மட்டும் இல்லாம விக்ரம ஆராய்ச்சிக்கே நிஷாந்த குமார் அப்படிங்கிற மொத்தமாக 6 பேராக்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்டு இலங்கை நேரப்படி 15ஆம் தேதி நேற்று மாலை 6:54 மணி அளவில் இலங்கையினுடைய விமான நிலையமான கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு இலங்கைக்கு சொந்தமான விமானத்தினூடாக கொண்டு வரப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு அளிச்ச பாதுகாப்பு அப்படிங்கிறது இலங்கையினுடைய எந்த ஜனாதிபதிக்கும் இப்படி ஒரு பாதுகாப்பு அளிச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அளவுல ஸ்ரீலங்காவினுடைய கட்டுநாயக்கா விமான நிலையம் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு பரபரப்பா இருந்துச்சு. இஷார செவ்வந்தி உள்ளிட்ட இந்த குழுவினர்கிட்ட இருந்து மிக முக்கியமான விசேடமான தகவல்கள், அதாவது இறந்த காலங்களில் செய்யப்பட்ட குற்றங்களினுடைய மூல காரணம் யாரா இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் இவர்கள் ஊடாக இலங்கை குற்ற புலனாய்வு துறைக்கு கிடைத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்களை படுகொலை செய்யறதுக்கு இதற்கு மூளையாக செயற்பட்ட மூல காரணமாக யார் செயற்பட்டு இருக்காங்க, அவங்க செயற்பட்டு இருக்காங்களோ அவங்க இவங்களை கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்யலாம், எந்த விலையாலும் கொடுத்து இவங்களை கொலை செய்யலாம் அப்படிங்கிற காரணத்தால அதி சக்தி வாய்ந்த பாதுகாப்போட இஷார செவ்வந்தி உட்பட குழுவினர் இப்ப இலங்கையினுடைய கொழும்பு கிரைம் டிபார்ட்மெண்ட் CCD அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்கக்கிட்ட இவங்க இப்ப ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க. இலங்கை போலீசார், இலங்கை காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் வைஸாக, அதாவது சர்வதேச ரீதியாக இப்போ ஒரு நல்ல பேர் ஒன்று வேற ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு தெரியும் கஹல்பத்ர பத்மே பெக்கோ சமன் உள்ளிட்ட குழுவினர் இந்தோனேஷியாவினுடைய ஜகார்த்தாவில் வச்சு நாள் கணக்கில் சோறு தண்ணி இல்லாமல் இலங்கையினுடைய காவலர்கள் அவர்களை கைது செஞ்சிருந்தாங்க. இலங்கையில் நடக்கிற பெரும்பான்மையான குற்றங்களுக்கு மிக முக்கியமானவங்க. அதே போன்று இப்போ கத்மண்டு, அதாவது நேபாளத்துக்கு போய் கைது செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப அதாவது இலங்கையினுடைய ஹிஸ்டரியில இப்படி எல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் இல்லை, மிக குறைவு இல்லை, அறவே இல்லாத விடயங்கள் இப்ப நடந்து கொண்டு இருக்கு அப்படிங்கிறது
குறிப்பிடப்பட வேண்டிய விடயமாக குற்றங்களை குறைக்கிறதுக்கு இலங்கை அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கைகள் எல்லாமே பாராட்டப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கு. இலங்கையினுடைய காவல்துறை எடுக்கிற நடவடிக்கைகள் எல்லாமே இலங்கையின் காவல்துறையின் மேல் ஒரு நம்பிக்கையும் மதிப்பும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக இப்போ நீங்கள் இஷார செவ்வந்தியினுடைய கைது சம்பந்தமாகவும் இலங்கையில் இப்போ இருக்கிற இந்த கவர்மெண்ட் சட்டம் ஒழுங்கை எவ்வாறு நடைமுறைப்படுத்துது அப்படிங்கிற சம்பந்தமாகவும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.